குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட் நகரில் உள்ள விளையாட்டு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 குழந்தைகள் உட்பட 33 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் குஜராத் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேஷன், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்த வழக்கை குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிரேன் வைஷ்ணவ், தேவன் எம் தேசாய் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. தீ விபத்து தொடர்பாக நாளேடுகளில் வெளியான செய்திகளை வழக்கறிஞர் அமித் பாஞ்சல் சுட்டிக்காட்டி, தீ விபத்து ஏற்பட்ட டிஆர்பி விளையாட்டு வளாகம் தீயணைப்புத் துறையின் தடையில்லா சான்றிதழை பெறவில்லை என்றும் ராஜ்கோட் மாநகராட்சி இவ்வாறான விளையாட்டு வளாகத்தை அனுமதித்திருக்க கூடாது என்றும் வாதிட்டார். வாதங்களை கேட்டறிந்த குஜராத் உயர்நீதிமன்றம் நாளேடுகளில் வெளியான செய்திகளின்படி தீ விபத்து ஏற்பட்ட விளையாட்டு வளாகம் உரிய அனுமதி பெறவில்லை என்பது தெரிகிறது. அப்பாவி குழந்தைகள் உள்ளிட்ட உயிர் பலியால் அவர்களின் குடும்பங்களை துயரில் ஆழ்த்தியுள்ள இந்த தீ விபத்து அடிப்படையில் மனிதர்களால் ஏற்பட்ட பேரிடர் என்றும் கருத்து தெரிவித்துள்ள குஜராத் உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்கும் வகையில் தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கின் நகலை அகமதாபாத், வதோதரா, சூரத், ராஜ்கோட் மாநகராட்சிகளின் வழக்கறிஞர்களுக்கும் குஜராத் அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞருக்கும் வழங்க உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.